எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. இது கொடைக்கானல் பயணத்தோட டே 1. இது வழக்கம் போல ட்ரிப்புக்கு வரேன்னு சொன்னவங்க எல்லாம் கடைசி நேரத்துல வரலன்னு சொல்லி சொல்லிட்டானுங்க. சரி, நீங்க இல்லன்னா எனக்கு யாரும் இல்லன்னு நினைச்சீங்களாடா, எனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சோலோவா கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்மள வழி அனுப்ப வந்த மாப்பிளையை கூப்பிட்டுக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சு அங்க இருந்து கிளம்பியாச்சுங்க. பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு எடுத்த வண்டியை 3 மணிக்கு திருச்சியில தாங்க நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு தொடங்கின பயணம் விடிய கால 7:30 மணிக்கெல்லாம் வத்தல கொண்டு ரீச் பண்ணிட்டாங்க. போனது ஒரு பிளாக் காஃபியை குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இந்த ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து பழனிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல பிளானை கவுத்துட்டதுனால நான் ஸ்ட்ரெயிட்டா கொடைக்கானல் போயிட்டு அதுக்கப்புறமேட்டா பழனி போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். தென் போற வழியில பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ஃபால்ஸோட அழக ரசிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரூமை செக் இன் பண்ணிட்டேன். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா கோக்கர்ஸ் வாக் கிளம்பி போயிருந்தேன். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து பாக்குறதுக்கு மவுண்டன் வியூஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும். சோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா எனக்கு கொடைக்கானல் புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி ஒரு 5-6 வாட்டி போயிருப்பேன் நானு. அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போற வழியில லேக்க பார்த்துட்டு போகும்போது பைசனை பார்த்தேன். நான் போனை வச்சு வீடியோ எடுக்கிறத பார்த்து என் பக்கம் வந்துச்சு. அப்போ ஒரு தாத்தா மைசன் ஓடிரு அப்படின்னாரு. நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்படியே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வெற்றி வேலப்பர்ன்ற முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா முருகனும் சிவனும் ஒரே கருவறையில இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே போல நம்ம ஏதாச்சும் கோரிக்கையை வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கூடிய சீக்கிரமாவே நமக்கு நிறைவேறும்ன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நீங்க எப்பயாச்சும் கொடைக்கானலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த முருகர் கோயிலுக்கு போய் பாருங்க. மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். டே 2ல எங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்றேன். டாடா, பை பை.